පානීය ජලය සියලු දෙනාටම අවශ්‍යයි. වාරි ජලය ගෝත්‍ර ජනතාවට අවශ්‍යයි. குடிநீர் என்பது அனைவருக்கும் தேவையான ஒன்றாகும். நீர்ப்பாசனம் செய்வதற்கான நீர் விவசாயம் செய்பவர்களுக்கு தேவையானது. நீங்கள் மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கின்றீர்கள். நீங்கள் மக்கள் பிரதிநிதிகள் என்ற வகையில் அந்த இரண்டு தரப்பினருடனும் கலந்துரையாடி பாதிப்பு ஏற்படாதவாறு திட்டங்களை தயாரிக்க வேண்டும். இப்போது நாம் முக்கியமாக அடுத்த வரவு செலவு திட்டத்தில் 3 பிரதான விடயங்கள் குறித்து கவனம் செலுத்தியுள்ளோம். ஒன்று, கிராம வீதிகள், கிராமப்புற வீதிகளை நிர்மாணிப்பது அவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு வழிவகுக்கும். இரண்டாவதாக, குப்பை பிரச்சினை. இன்று நீண்ட காலமாக நகர்ப்புறங்களில் பெருமளவில் குப்பை பிரச்சினை உருவெடுத்துள்ளது. இது குறித்து நாம் நிதி ஒதுக்கீடு செய்ய எதிர்பார்த்துள்ளோம். நாம் இப்போது ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் அதிகாரிகளை வரவழைத்து என்னென்ன திட்டங்கள் இருக்கின்றன என்று பார்த்தால் திட்டமிடப்பட்டுள்ள அனைத்து திட்டங்களுக்கும் நாம் நிதி ஒதுக்கீடு செய்ய தீர்மானித்துள்ளோம். தற்போது எம்மிடம் 11 பில்லியன் பெறுமதியான திட்டங்கள் காணப்படுகின்றன. அந்த 16 பில்லியன் பெறுமதியான திட்டங்களுக்கும் இந்த வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும். ஏனெனில் எமக்கு குடிநீர் தான் பிரச்சனையாக உள்ளது. අපි ඔය ප්‍රශ්න තුන බලනවා විශේෂයෙන් කැලිකසල වතුර පානීය ජලය සහ ග්‍රාමීය පාලන. மட்டக்களப்பு மாவட்டத்தின் வீதிகள், பாலங்கள் அமைக்கும் திட்டங்களின் முன்னேற்றம், நிலவும் சவால்கள் குறித்து இந்த திட்டத்தில் விசேட கவனம் செலுத்தப்பட்டதுடன் திட்டமிட்டுள்ள அனைத்து வீதிகளினதும் நிர்மாண பணிகளை இந்த வருடத்துக்குள்ளேயே ஆரம்பிக்குமாறு அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார். மாவட்டத்தின் காணி பிரச்சினைகள், வனவிலங்கு திணைக்களத்தின் கீழுள்ள மேய்ச்சல் தரை தொடர்பாக எழுந்துள்ள பிரச்சினைகள், அவற்றுக்கு சாத்தியமான தீர்வுகள் குறித்தும் இங்கு விரிவாக ஆராயப்பட்டுள்ளது. மயிலத்தமடு மாதமனை மேய்ச்சல் தரை குறித்த வர்த்தமானி அறிவித்தலை வெளியிடுமாறு நீண்டகாலமாக முன்வைக்கப்படும் கோரிக்கை குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது. கிழக்கு மாகாண மீன்பிடி தொழிலின் மையமாக திகழும் வாழைச்சேனை துறைமுகத்தை முழுமையாக அபிவிருத்தி செய்வதற்கு எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள், அதற்கான கலங்கரை விளக்கம் ஒன்றின் தேவைப்பாடு குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டது. மேலும் மாவட்டத்தில் வெள்ளக்கட்டுப்பாட்டுக்கான முன்னேற்பாடுகள், யானை மனித மோதலை குறைப்பதற்காக நடைமுறைப்படுத்தப்படும் திட்டங்களின் செயற்பாடுகள், மாவட்டத்தின் சுகாதார வசதிகளை மேம்படுத்தும் திட்டங்களின் முன்னேற்றம் குறித்தும் இதன்போது மீளாய்வு செய்யப்பட்டது. டிட்வா சூறாவளியினால் சேதமடைந்த விளைநிலங்களுக்கான இழப்பீடு வழங்கும் திட்டத்தின் முன்னேற்றம், வீடுகளுக்கு ஏற்பட்ட சேதங்களுக்கான இழப்பீடுகள், புதிய வீடமைப்பு திட்டங்களின் முன்னேற்றம் குறித்தும் ஜனாதிபதி இதன்போது கவனம் செலுத்தியுள்ளார்.